கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நமக்கு மறைவாய் போய்விடக்கூடாது. ஆமென். எப்படி அது மறைவாய் போகும் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகள் நம் கண்களுக்கு முன்பாய் வரும் பொழுது தேவனுடைய முகம் என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்க கண்களுக்கு அது தெரியாது, அது மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னா, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெரியதா, உங்களுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவரா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க கண்களுக்கு முன்பாக உங்களுடைய பிரச்சனையை தேவனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனுஷராலே கூடாதது தேவனாலே கூடும் என்ப விசுவாச அறிக்கை உங்களுடைய இருதயத்துல ஆவியானவர் இந்த நாளில விதைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் முகத்தை தேடு, என் வசனத்தை தியானம் பண்ணு. ஜெப குறைவை என்ன பண்ணணும், தேவனிடத்துல ஒத்துக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவரே, நான் உன்னை போல ஜெபிக்கிறது இல்லப்பா, அதனால என்னுடைய விசுவாசம் குறைவுபட்டு இருக்கிறது. ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க. இந்த பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களை விட என் தேவன் அவர் மகா பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவரிடத்துல போய் நீங்க ஒத்துக்கோங்க. ஆமென். உங்க ஆத்மா கிட்ட கேளுங்க, ஏன் நீ கலங்குற? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்பாரு உங்களை, ஏன் கலங்குற? ஆமென், ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், என் கிருபை உனக்கு போதும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதா. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை விட்டு ஒரு பொழுது கூட விலகவே விலகாது. ஆமென். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஆமென். சகல சூழ்நிலைகளும் இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா யார் பாளையம் இறங்கினாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரை போல கண்மலை இல்ல, என் தேவனை போல யாருமே இல்லைன்னு நீங்க விசுவாசமாய் அறிக்கை பண்ணும் பொழுது தாவீதை போல திடமனதா இருப்பீங்க. தாவீதை போல கர்த்தருக்கு நீங்க காத்திருப்பீங்க. பதறாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை சகல பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு உண்டு. நம்பிக்கை என்ன பண்ணாதுன்னா வீண் போகாது. ஆமென். தேவனிடத்துல ஆண்டவரே, கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா, நான் கரத்தை விட மாட்டேன்பான்னு சொல்லும் பொழுது யாருக்குமே விடுதலை இருக்காது. ஆமென். அவர் நம்மை தொட்டு நம்மை சுகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நமக்கு அவர் கேடகமும், நமக்கு அவர் நம்மளை சூழ்ந்து பாளையம் இறங்குற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை அக்னினால் மூடுகிற தேவன் அவர், நம்மை ஆசீர்வாதத்தினால் மூடுகிற தேவன் அவர். ஒரு நாள் கூட பிரச்சனைகளை பெரிதாய் பாராமல் தேவனை பெரியவராய் நீங்க பார்க்கும் பொழுது இந்த பூமியில நம் வாழத்தக்கதான அபிஷேகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் அருளுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.